கடவுளின் பெயரில் பல்வேறு மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வரும் நிலையில் சாமி சிலை பேசுவதாக கூறி ஆண்டவர் என்ற நபரிடம் 1 கோடி ரூபாய் ஏமாற்ற முயன்ற சம்பவம் தேனியில் நடந்துள்ளது. இரிடியம் மோசடி, பண இரட்டிப்பு மோசடி என பல மோசடி சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வரும் நிலையில் வினோதமாக பேசும் சாமி சிலை மோசடி அரங்கேறியுள்ளது. தேனி அள்ளி நகரத்தை அடுத்துள்ள சுக்குவாடன்பட்டி பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் 47 வயது ஆண்டவர். இவர் கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர். தனது இருசக்கர வாகனத்தை பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள தனியார் மெக்கானிக் ஷாப்பில் பழுது பார்த்து வந்துள்ளார். அந்த மெக்கானிக் ஷாப்பில் பணியாற்றி வரும் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த சிவா என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தனது நண்பர் தங்கமணி என்பவரிடம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாமி சிலை உள்ளதாக சிவா கூறியிருக்கிறார். அந்த சாமி சிலையை வீட்டில் வைத்து வழிபட்டால் அந்த சிலை உங்களிடம் பேசும், செல்வம் பெருகும், ஒரு வைப்ரேஷன் உருவாகும் என்று சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் கூறியிருக்கிறார். சாமி சிலை கும்பலின் பேச்சை நம்பிய ஆண்டவர் அந்த பேசும் சாமி சிலையை வாங்கிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் சிலையை வாங்குவதற்காக தனது நண்பரோடு சென்ற ஆண்டவர் சிவா மற்றும் தங்கமணியை சந்தித்துள்ளார். அப்போது அவர்களோடு மேலும் 4 நபர்கள் இருந்துள்ளனர். சிலையை காட்டி பணம் கேட்டபோது 1 கோடி ரூபாயையும் உடனடியாக தர முடியாது என்றும் 5000 ரூபாயை மட்டும் கொடுத்து சாமி சிலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜை செய்து பார்க்கிறேன், சாமி சிலை பேசினால் மீதி பணத்தை தருவேன் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். வீட்டில் வைத்து நாள் முழுவதும் பூஜை செய்தும் சாமி சிலை பேசவும் இல்லை, எந்த வைப்ரேஷனும் ஏற்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த ஆண்டவர் சாமி சிலையை திருப்பி கொடுத்து முன்பணத்தை கேட்டிருக்கிறார். பணத்தை கொடுக்க மறுத்த 6 பேர் கும்பல் இது குறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆண்டவர் சாமி சிலை விற்ற கும்பல் மீது பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் மதுரை மாவட்டம் ஆந்தங்கரைப்பட்டியைச் சேர்ந்த தங்கமணி, கல்லுப்பட்டியைச் சேர்ந்த சிவா, விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன், மதுரை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சம்பழகு, அறந்தாங்கியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் மோசடியில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 அடி உயரமுள்ள உலோகச் சிலை மற்றும் 8 பச்சை நிற கற்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டது. இதுபோன்ற மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். பூஜை செய்தால் சாமி சிலை பேசும் என கூறி ஆண்டவர் என்ற நபரிடம் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்று 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.